வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோ எரிக்க பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில ரொம்ப நாளா வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஜாப் மேல ஒரு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த உலகத்துல ஜாம்பி வைரஸ் பரவ ஆரம்பிக்குது. அதனால நம்ம படத்தோட ஹீரோ எரிக்கு வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்ல. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அவன் எப்படி வாழணும்னு நினைக்கிறானோ அப்படி வாழ ட்ரை பண்றான். இதுல அவனுக்கு ஏற்படும் கஷ்ட நஷ்டங்கள் பத்தி சொல்ற கதை தான் இது. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போலாம். கதை கேட்க ரெடியாடா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தவறாதீங்க. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுற வீடியோ. ஏதோ உங்களால முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். எல்லாரும் பாத்தீங்கன்னா காலையில ஜாக்கிங் போவாங்க. ஆனா நான் பாத்தீங்கன்னா வேலைக்கு போற நேரத்துல இருந்து ஜாம்பிக்கு நடுவில் ஜாக்கிங் மாதிரி ஓடிட்டு இருக்கேன். என் லைஃப் ஏன் இப்படி போயிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல. வாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு படத்தோட ஓப்பனிங் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. நான் பாத்தீங்கன்னா எப்பவும் போல ஜாலியா கம்பெனிக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். என் வேலை பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனா இன்ட்ரெஸ்டோட செய்யறதுனால நான் சீக்கிரமா முடித்துறேன். அது மட்டும் இல்லாம என் கூட பேசுறதுல இவதான் என்னுடைய கிரஷ், இவளுக்காக தருவேன் என் ஆட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ கதை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம ஹீரோ தொடர்ந்து வேலை செய்யறதுனால அந்த கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிரஷ் லேட்டா தான் வரா. இதனால ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறான். அது மட்டும் இல்லாம அவன் கூட வேலை செய்யறவங்களா எங்களுக்கு ஓவர் டைம் இருக்குன்னு கம்பெனிக்கு வேலை பார்க்க போயிடுறாங்க. இவரோட உழைப்பை பார்த்து அவங்க பாசும் கூட அப்ரிசியேட் பண்ண மாட்டேங்கிறாரு. சீக்கிரம் வேலைக்கு வந்துட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோவும் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை கூட பார்க்காம உட்காந்து வேலை பார்க்கறாரு. நைட்டு பகலாம் கூட வேலை பார்க்கறாரு. ஆனா அப்படி இருந்தும் கூட ஒர்க் முடியல. கொஞ்சம் நாளாக இது அவனுக்கு ஒரு வெறுப்பு மாதிரி ஏற்பட்டு அந்த ஜாப் மேல ஒரு வெறுப்பு ஏற்படுது. அப்படியே என் ஃப்ரெண்டு காட்டினா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பப்ளுக்கு தண்ணி அடிச்சு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்போ என் ஃப்ரெண்டோட லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட். அவனுக்கு பிடிச்ச வேலை, அது மட்டும் இல்லாம நினைச்ச பொண்ணுங்களை பிக்கப் பண்ணிட்டு ஜாலியா இருப்பான். இதை பார்த்து ஹீரோ காண்டாய் உன்னால மட்டும் எப்படி இருக்க முடியுதுன்னு அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. அதுக்கு நான் என்ன பண்றது, நீ அந்த மாதிரி ட்ரை பண்ண மட்டும் தான் கிடைக்குன்னு அவன் சொல்றா. இப்படியே அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா மறுபடியும் கம்பெனிக்கே வேலைக்கு வந்துடுறான். அவனுக்கு வேலை செய்யவே பிடிக்கல. அப்போ அந்த கிரஷ் பொண்ணு நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஜூஸ் பாட்டில் கொடுக்குறான். ரொம்ப டயர்ட் ஆக்கிறது குடிச்சிட்டு வேலை செய்யணும். ஹீரோ ஓகே சரின்ட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் கம்பெனிக்கு கிளம்பலான்னு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒருத்தன் சாப்பிட்டு இருக்கிறான். என்னடா அப்படின்னு ஹீரோ கண்ணை திறந்து நல்லா பார்க்கும்போது அவன் பாத்தீங்கன்னா ஜாம்பியா மாதிரி இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஜாம்பிஸ் ஹீரோ துரத்த ஆரம்பிக்குது. இதுல இருந்து தப்பிக்க நம்ம ஹீரோ அங்கிருந்து மொட்டை மாடிக்கு வேகமா ஓடுறான். ஓடி அங்கிருந்த ஒரு இரும்பு வேலையை தாண்டி குதிச்சிடறான். ஜாம்பிஸ்ல பாத்தீங்கன்னா தாண்டி வர முடியல. அப்பதான் ஹீரோ திரும்பி சிட்டியை நோட் பண்றான். எல்லா பக்கமே பாத்தீங்கன்னா கலவரமா இருக்கு. ஓகே சிட்டியை பாத்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இவன் வருத்தப்படுவான்னு நினைச்சா இவன் ஒரு ஜாலியா துள்ளி குதிச்சுட்டு இருக்கிறான். என்னன்னு பார்த்தா குழந்தைகளுக்கு எப்படி மழை பெஞ்சா லீவ் விடுவாங்களோ வேலைக்கு ஸ்கூலுக்கு போக தேவையில்லைன்னு அதே மாதிரி வேலைக்கு போக தேவையில்லைன்னு ஜாலியா குதிச்சுட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம அவ கிரஷ் பொண்ணு கொடுத்த ஜூஸை வாங்கி குடிக்கிறான். குடிச்சிட்டு அவன் பொண்ணுக்கு மெசேஜ் பண்றான் எங்க இருக்கிறேன்னு. அவன் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல மாட்டிட்டு இருக்கிற காப்பாத்துன்னு சொல்றான். ஹீரோ பாத்தீங்கன்னா பைப் வழியா கீழே இறங்கிட்டு இருக்கிறான். இதை பார்த்துட்டு அங்க இருந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறா. இதை பார்த்துட்டு ஹீரோ நீங்க எல்லாம் ஜாம்பியா மாறாம இருக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. இல்ல நான் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்தா ஜாம்பியா மாறிடுவோம். ஏன்னா எல்லா ஜாம்பியும் இங்க கதை உடச்சிட்டு உள்ள வர பாக்குது. அதனால இங்க இருந்து நாங்க வெளியே போறோம்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ அவங்களுக்கு எந்த எழுப்பும் பண்ணாம ஓகே சேஃபா போயிட்டு வாங்க, நானும் இங்க இருந்து தப்பிச்சு பைசைக்கிள் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு பைசைக்கிள் எடுத்துட்டு அவ கிரஷ் பொண்ணு சொன்ன இடத்துக்கு போய் பாக்குறா. அங்க பாத்தீங்கன்னா அவ கிரஷ் பொண்ணு பாசும் இருக்கிறாங்க. அந்த பாசு பாத்தீங்கன்னா ஜாம்பியா மாறி இருக்கிறான். அது மட்டும் இல்லாம எங்க பெட்ரூம்ல என்ன பண்றாங்கன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பாஸ் கூட எனக்கு ஒரு சின்ன ஃபைட் ஏற்படுது. அதுல எப்படியோ அந்த விக்க போட்டு ஒலிக்க வச்சு ஸ்மேக்க போட்டு நம்ம ஹீரோ அவனை எப்படியோ கொண்டுறான். அதுக்கப்புறம் தான் கீழே இருக்கிற போட்டோல பாக்குறான். அந்த கிரஷ் பொண்ணு இத்தனை நாளா நம்ம சொல்லிட்டு இருக்கிற அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பாஸோட ஒய்ஃப். அப்பதான் தெரியுது இத்தனை நாள் நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருந்தது கள்ளக்காதல் அடக்கருமே. அதுக்கப்புறம் அந்த கிரஷ் பொண்ணு கூட்டிட்டு போலான்னு போகும்போது அந்த கிரஷ் பொண்ணு பாத்தீங்கன்னா காலில் கடி வாங்குறதுனால அவளும் ஜாம்பியா மாதிரி ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோ வேற வழி இல்லாம அவளையும் அங்கேயே போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். அப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா பைப்பிலேயே மேலேயே ஏறி போறான். அப்போ காலையில பார்த்தா கப்பல் சூம்புல போய் பாக்குறா. அங்க பாத்தீங்கன்னா ஒரே ரத்தமா இருக்குது. அவன் கதை அங்கேயே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ ரூம்ல போய் சேடா கொண்டுக்கிறான். நம்மனாலும் ரொம்ப நாளைக்கு சர்வே பண்ண முடியாது, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவங்கள மாதிரி நம்ம கதை முடியும்னு ரொம்ப ஃபீல் பண்றான். அதனால நம்ம சாகறதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் பண்ண ஒரு லிஸ்ட் எழுதுறான். அந்த லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி தான் அவன் நாளையில இருந்து பண்ண போறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோவை காட்டாங்க. அவன் பாத்தீங்கன்னா ரூம்ல கிளீன் பண்ணிட்டு ரொம்ப நீட்டா குளிச்சுட்டு ரெடி ஆகுறான்.
போயிடுறான் அந்த லிஸ்ட்ல இருக்கிறத பண்றதுக்கு. அப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மால்ல போய் அங்க இருக்கிற எல்லா ஃபுட் ஐட்டத்தையுமே போட்டு நப்பிட்டு அங்கிருந்து ஜாம்பிட்டு தப்பிச்சு வேகமா வெளியே வரான். நம்ம மண்டைக்கு டை அடிச்சு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்க ரொம்ப கேவலமா இருக்குன்னு நினைச்சிட்டு அதனால அவன் டை அடிக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு பிடிச்ச ஆர்டி டேவிசன் பைக்கும் எடுத்துட்டு அங்க வரான். அப்படியே நம்ம பயன்புள்ள அங்க இருக்கிற பட்டாசுல ஆட்டை போட்டு அங்க இருக்கிற டவருக்கு முன்னாடி வச்சு ஜாலியா பட்டாசுல வெடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். அடுத்த நாள் காட்டுறாங்க ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறான். அப்போ கறியில வந்து பாத்தீங்கன்னா காரம் கம்மியா இருக்குன்னு அங்க இருந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அந்த மசாலாவை எடுக்க போறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோவும் ஏதோ ஜாம்பியா தான் இருக்குன்னு நினைச்சிட்டு போய் பாக்குறா. அப்ப பார்த்தா ஒரு ஹெல்மெட்டை போட்ட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து ஒரு ஜாம்பி நினைச்சிட்டு இவனை போட்டு துவைச்சு எடுக்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவன் வந்து சாதாரண மனுஷன் தானே. அப்படியே அவன் கொண்டு வந்த பொருளை கீழே விழுகுது. அப்பதான் அவன் நோட் பண்றான். அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மிளகாப்பொடியில எடுத்துட்டு இருக்கிறான். நான் பைத்தியார என்ன சிச்சுவேஷன் என்ற எடுத்துட்டு இருக்கிறேன்னு கேட்கும்போது என் சாப்பாடுல இருந்து காரம் கம்மியா இருந்துச்சு அதை சேர்க்க எடுத்துட்டு இருக்கிறேன்னு சொல்றான். நம்ம ஹீரோவை குறுகுறுன்னு பாத்துட்டு பைத்தியமே நினைச்சிட்டு அங்க இருக்கிற பொருள் எடுத்துட்டு இருக்கிறான். அப்போ ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியே யாரும் கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. வெளியே போய் பார்த்து ஒரு ஜாம்பி அப்படியே கையில இருக்கிற பொருளா போட்டு ஹீரோ வந்து அடிக்கிறான். ஆனா அதனால எந்த பெருசா எந்த எஃபர்ட்டும் ஏற்படல. அப்போ அந்த ஹெல்மெட் போட்ட பொண்ணு வந்து களத்துல இறங்குறான். அவ பேரு வந்து சுசுகி. அவன் வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா அந்த ஜாம்பி அடிச்சு போட்டு போயிடுறான். அது மட்டும் இல்லாம நாம வந்து இங்க நிறைய சத்தத்தை ஏற்படுத்திட்டோம், அதனால ஜாம்பி வர இங்க நிறைய வாய்ப்பு இருக்கு, இங்கிருந்து போயிருன்னு சொல்லிடுறான். ஹீரோவும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற மாதிரி அப்படியே அவளையே பார்த்துட்டு இருக்கிறான். அவன் அங்கிருந்து வேகமா போயிடுறா. ஹீரோவும் அவன் வீட்டுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு கென்சோக்கு வந்து போன் பண்ணி நடந்ததுல சொல்லறான். அதுக்கு அவன் கென்சோ இருந்துட்டு சரி மச்சா நான் வந்து இங்க வந்து மாட்டிட்டேன், எனக்கு தப்பிக்க வேற வழியே இல்ல, என் லைஃப் இங்கேயே முடிய போகுதுன்னு அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். உடு மச்சா நான் வந்து காப்பாத்துற நிக்கிற அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கிறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு நைட் கிளப் அட்ரஸ் சொல்றான். அட பாவி நீ இங்கேடா இருந்த அப்படின்ட்டு ஹீரோவும் அந்த நைட் கிளப்புக்கே போறான். அங்க போய் பார்த்தா ஒரு ஜாம்பி 2 ஜாம்பின்னு இருக்குன்னு நினைச்சா தக்காளி தெரு பூரா ஜாம்பியா இருக்கு. ஹீரோ எப்படி போலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸ்பீக்கரை ஆன் பண்ணி அங்க தூரமா தூக்கி வீசுறா. அதுல ஏற்படுற சத்தத்தை பயன்படுத்தி எல்லா ஜாம்பியும் அந்த சைடு வேகமா ஓட ஆரம்பிக்குது. அதனால நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து கார் மேல ஜம்பிங் சேசிங் அப்படின்னு ஒரு ஹீரோ மாதிரி டைனமிக் என்ட்ரி கொடுத்துட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள ஹீரோ வந்து எப்படியோ போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டை பார்த்து என்ன மனுஷரு மச்சா உனக்கு காப்பாத்த என்னால வர முடியல அப்படின்னு ஹீரோ வந்து மன்னிப்பு கேட்கறா. விட்டுறா மச்சா நீயாவது வந்த மத்தவங்க யாரும் வந்திருக்க மாட்டான்னு 2 பேரும் அப்படியே சேர்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பி வந்து துரத்த ஆரம்பிக்குது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா மேல வேகமா ஓடி போயிடுறாங்க. ஆனா துரத்துறது பூரா பொண்ணுக்கு சாமி. அப்பதான் தெரிய வருது இது பூரா நைட் கிளப் பூரா கேர்ள்ஸா தான் இருப்பாங்கன்னு. அப்ப 2 பேருமே வந்து சரக்கடிச்சுட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோவோட லிஸ்ட் வந்து அவன் ஃப்ரெண்டு வாங்கி பாக்குறான். என்ன மச்சா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது இந்த லிஸ்ட்ல நான் பண்ணிட்டு இருக்கிற மச்சா அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லறான். அதுக்கப்புறம் எனக்கு போறக்கு வேற வழியே இல்ல, அதனால உங்களோட டிராவல் ஆகுறேன்னு அவனும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நியூஸ்ல வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு சூட் இருக்கு, அந்த சூட் போட்டா எந்த ஜாம்பி கடிச்சாலும் ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் அந்த சூட்டு போட்டா நம்ம வந்து உயிரோட வாழலன்னா அந்த சூட் எடுக்க அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்புறம் இவங்க போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மால் இருக்கு. மால்ல போய் தேவையான சப்ளை எடுத்துக்கலாம்னு உள்ள போறாங்க. அப்போ ஒரு பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சிருந்த அந்த சுசுக்கு அந்த பொண்ணும் கூடவே ஒரு டிரைவரும் 2 பொண்ணுகளும் வேகமா ஓடி வராங்க. அவங்க எல்லாம் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள உள்ள போய் சேஃபா இறந்துடுறாங்க. ஜாம்பில வந்து பாத்தீங்கன்னா உள்ள வர ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனா இவங்களும் ஒரு வழியா சேஃப் ஆயிடுறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் கையில வந்து பாத்தீங்கன்னா கடிச்சிருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க நோட் பண்றாங்க. அவங்க நோட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நீ ஜாம்பியா மாற போற அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கூட வந்து 2 பொண்ணுங்களுக்கு வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து தள்ளிட்டு போயிடுறான். ஹீரோ இது பார்த்தது ஒரே காண்டாகுது. அதனால தனியா வந்து கொண்டுக்கிறான். அப்போ அந்த சுசுக்கு பொண்ணு வந்து ஹீரோ கையில அடிபட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோக்கு வந்து கட்டு போடுறாங்க. அப்போ அந்த கடிப்பட்ட அந்த டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பியா மாதிரி இவங்க முன்னாடி வந்து நிக்கிறான். ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா அப்பமா விளையாடுவோமான்னு அந்த 2 பொண்ணு கூட வந்து ஆரத்த ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் ஜாம்பியா மாதிரி அந்த 2 பொண்ணுலையும் கடிக்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோ ஃப்ரெண்டு இங்க இருந்தா நம்ம கதை முடிஞ்சிருந்து அங்கிருந்து தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறான். ஆனா ஜாம்பி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவனை துரத்திட்டு வருது. அப்போ அந்த சுசுகா பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சத்தத்தை ஏற்படுத்தி அவனை அங்கிருந்து காப்பாத்திடுறான். அது மட்டும் இல்லாம அந்த சுசுகா பொண்ணு இந்த கடையில இருந்து தப்பிக்க உடனே அந்த ஷட்டரை திறக்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ அந்த ஜாம்பியா மாறின 2 பொண்ணுகளும் இவங்களை கடிக்க வராங்க. அப்போ நம்ம பாய்ஸ் இருந்துட்டு பட்டாசு கொளுத்தி போட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம டோரு அவங்க திறந்து அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. தப்பிச்சு போய் கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா எந்த கார்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சாவி இல்ல. அப்படியே நம்ம ஹீரோ வந்து அப்படியே தேடிட்டு இருக்கும்போது ஒரு வேன்ல வந்து பாத்தீங்கன்னா சாவி இருக்கு. அதனால அந்த வேனை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து 3 பேருமே தப்பிச்சு போறாங்க. அப்போ அவங்க வந்து கேக்குறாங்க நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னு. அப்போ ஹீரோ வந்து சொல்றான் இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அக்வாரியம் இருக்கு, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பி வைரஸ் வரக்கு வாய்ப்பே இல்ல. அது மட்டும் இல்லாம நம்மள அங்க போனா ஜாலியா பேராகைடிங், பீச், கேம்பிங்கு, பட்டாசுல வெடிச்சிட்டு ஜாலியா இருக்கலாம்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒன்றரை லிஸ்ட்ல இருக்கிறத நிறைவேற்றுறது மட்டும் பாரு அப்படின்ட்டு ஹீரோ ஒரு மாதிரியே பார்த்துட்டு அங்கிருந்து டிராவல கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அக்வாரியத்துக்கு 1 கிலோமீட்டர் இருக்குன்னு போர்டு வந்து காட்டுது. அப்படியே இவங்க போயிட்டு இருக்கும்போது வழியில யாரும் முள்ள போட்டுக்கிறாங்க. அந்த முள்ளுல அவங்களோட வண்டி வந்து பஞ்சர் ஆகி அங்கேயே ஒரு விபத்து
ஏற்படுது. அப்படியே நம்ம ஹீரோ வந்து கண் முழிச்சு பார்த்தா அவன் பழைய கம்பெனியோட மேனேஜர் வந்து அங்க நின்றுக்கிறான். எப்பா ஹீரோ எப்படி இருக்கிற, உடம்புக்குள்ள எதுவும் இல்லையான்னு கேட்கறா. யோ இன்னும் உயிரோட வைக்கிறேன்னு கேட்கும்போது ஆமா உயிரோட வைக்கிற, அது மட்டும் இல்லாம இங்க ஒரு சர்வர் கேம்ப் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன்னு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து காட்டுறான். அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து அந்த கப்புள்ஸ் வந்து செத்து போயிட்டு வந்து நினைச்சிருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டின கப்புள். ஆனா அவங்க வந்து இன்னும் உயிரோட இங்கதான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவனோட ஃப்ரெண்டும் இசுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த மேனேஜரை ஹீரோ வந்து தனியா கூட்டிட்டு போய் உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கிற இந்த ஜாம்பியெல்லாம் நீ தான் பாத்துக்கணும்னு சொல்றான். ஹீரோ இருந்துட்டு அந்த கம்பெனில தான் என்ன தொல்லை பண்ண, இங்கேயும் அந்த மாதிரி என்ன தொல்லை பண்ண, இந்த ஜாப் வெரி டேஞ்சர், என்னால பார்க்கவே முடியாது, போயிடுறா பங்கிக்கா தலைமண்டை அப்படின்னு சொல்லிடுறான். சரி நீ போ, என்ன உன் ஃப்ரெண்டு வச்சு நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்றான். ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டு காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம சரி இந்த ஜாப் வந்து நான் பண்றேன்னு அப்படின்னு ஒத்துக்கிறான். அப்படியே அவன் ஃப்ரெண்டும் அந்த கப்புள்ஸ் இருக்கிறதும் காட்டுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் பிரேக் ஆகி உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதாரண கூல் ட்ரிங்க்ஸும் ஒரு பார் மட்டும் தான் தந்துக்கிறாங்க. ஆனா அந்த மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா போட்டு சாப்பிட்டு இருக்கிறான். இதெல்லாம் பார்த்து ஹீரோ ஃப்ரெண்டு காண்டாகி அவன் கேட்க போறான். அப்போ அந்த கப்புள்ஸ் இருக்கிற ஒருத்தன் வந்து தடுத்து நிறுத்தி வேண்டாப்பா கேட்டு இந்த சாப்பாடு கூட கிடைக்காதுங்கிறா. இது கிடைக்காட்டி நம்ம செத்துடலாம்டா, இவங்களுக்காக அடிமையெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அப்பதான் அவன் வந்து அவன் ஒய்ஃப் காட்டுறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னென்ட் ஆகுறான். அதனால ஹீரோட ஃப்ரெண்டு வேற வழி இல்லாம கம்முன்னு இருக்கிறான். அப்பதான் இசுக்கா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், நாம இங்க இருந்தா கொஞ்ச நாள்லயே நம்ம செத்துருவோம், அதனால நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு முடிவு பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு அவங்களும் அந்த கப்பிள்ஸும் போறாங்க. கூடவே நம்ம ஹீரோவும் கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு இல்ல என்னால வர முடியாது, இங்க ஒரு ஜாப் இருக்கு, அந்த ஜாப் பார்த்தா மட்டும்தான் நம்ம சேஃபா இங்க இருக்க முடியும்னு சொல்றான். அதுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்துட்டு என்னடே நீயாட ஜாப் பார்க்கணும்னு சொல்றேன், என்னென்ன பண்ணணும்னு லிஸ்ட்ல எழுதி வச்சிருந்தீங்க, அதுல என்னாச்சுன்னு கேட்கறான் ஃப்ரெண்டு. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு இல்ல என்னால முடியாது, ஜாப் தான் பாப்பா அங்க இருந்து போயிடறான். அப்போ சுசுக்கா போய் அந்த லிஸ்ட்ல எடுத்து பாக்குறான். அந்த லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறதா நீ பண்ண போறேன்னு முடிவு பண்ணிக்கிற, அது மட்டும் இல்லாம ஜாப் பண்றீங்களோ ஒரு ஜாம்பி மாதிரி நீ எழுதி வச்சுக்கிற, அதுக்கப்புறம் நீ எப்படி இந்த ஜாபுக்கு வந்து ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது இப்படி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மேனேஜர் வந்து அந்த லிஸ்ட்டை புடுங்கி கீழே போட்டு மிதிச்சுட்டு அவங்க இங்க வேலையை போய் பாருங்கன்னு எல்லாரும் அதிகார துணையில வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறா. இதனால காண்டான ஹீரோ வந்து அவனை தள்ளி விட்டுட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு தான் சப்போர்ட் பண்றவன்னு சொல்றான். அப்படியே அந்த லிஸ்ட்ல எடுத்து வச்சுக்கிறான். அதே சமயத்துல அந்த ஜாம்பி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வர ஆரம்பிக்குது. ஜாம்பில எப்படி உள்ள வந்துச்சுன்னா போன சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பி அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டுல அடிச்சுட்டு உள்ள வந்திருக்கும். அந்த சீனை வந்து நான் வந்து சொல்ல மறந்துருப்பேன், சாரி கைஸ், அதை வந்து இப்போ இங்க வந்து நான் பதிவு பண்ண விரும்புறேன். அப்படியே எல்லாருமே அங்கிருந்து ஜாம்பி கிட்ட வந்து தப்பிச்சு ரூம்குள்ள போயிடறாங்க. அந்த ரூம்குள்ள தான் ஏற்கனவே அந்த பாஸ் வந்து குளிஞ்சிட்டு இருக்கிறான். ஹீரோ ஃப்ரெண்டு வந்து செம்ம காண்டாகி ஏன்டா இப்படி சுயநலமா இருக்கிற அப்படின்னு அவன் பாஸ் போட்டு அடி அடி நடிக்கிறான். அதுக்கு அந்த பாஸ் இருந்துட்டு நான் தாண்டா பாஸ், நான் சொல்றதாண்டா இங்க எல்லாரும் கேட்கணும் இவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு சார்க்கு வந்து டொப்புன்னு கீழே விழுகுது. எல்லாரும் என்னன்னு திரும்பி பார்க்கும்போது அந்த சார்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பியா வந்து மாறி இருக்கு. சரி சுறா தானே, அதை வந்து தரையில எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த சுறா வந்து ஏற்கனவே நிறைய ஜாம்பியில முழுகி இருக்கும் போல. அதனால அந்த ஜாம்பியோட காலுகள்லாம் சுறாவோட வயிற்று கிழிச்சிட்டு வந்து அப்படியே சுறா வந்து நடக்கிறதுக்கு வந்து பெரிய உதவி பண்ணுது. இதையெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ கேங் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் வந்து மாட்டிக்கிறான். இதை பார்த்து ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூட்டை போட்டு வந்து அந்த மேனேஜரை காப்பாத்த போராடுறான். ஒரு கட்டத்துல வந்து சார்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கடிச்சு முழுங்க போற சமயத்துல அந்த மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணாம இங்கே சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறான். மேனேஜர் அப்படி போவான், உயிர் நண்பன் போக முடியுமா அப்படின்ட்டு அவனோட நண்பன் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு வந்து அந்த சார்க்கு மேல மோத விட்டு ஹீரோவை அங்கிருந்து தப்பிக்க வைக்கிறான். அங்கிருந்து தப்பிச்சு போய் ஹீரோ வந்து ஒரு ஆளு கொண்டுக்கிறான். அப்போ நிறைய ஜாம்பிஸ் எல்லாம் வந்து அவனை கடிக்க ஆரம்பிக்குது. கடிச்சாலும் வந்து பிரச்சனை இல்ல, ஏன்னா அந்த சூட்ல வந்து எந்த ஒரு ஜாம்பி கடிச்சாலும் பாதிப்பு ஏற்படாது. ஆனா நிறைய ஜாம்பி வந்து ஹீரோவை கடிக்க வரதுனால இசுக்கா பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக்கை பிளே பண்ணி அங்க இருக்கிற எல்லா ஜாம்பிஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்வாரியம் டேங்க்குள்ள எல்லாத்தையும் தள்ளி விடுறான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டும் அந்த ஜாம்பி சார்க்கோட போராடி முடிச்சுட்டு இங்க வரான். என்னன்னு பார்த்தா சார்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செவத்துல வந்து அப்படியே சொருகி வச்சிருப்பான். அப்படியே பாஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே என்ட்ரா சாதிச்சிட்டீங்க, இதுல உங்க ஜாப் இப்படிதான் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த சார்க்கு வந்து உடச்சிட்டு வந்து அவன் பாஸ் மேலேயே விழுகுது. அப்படியே நம்ம கேங் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கிற பொருள் கொண்டு வந்து சார்க்கு வாய்க்குள்ள போட்டுறான். அதனால ஹீரோவோட கை வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து மாட்டிக்குது. இவங்க எவ்வளவு ட்ரை பண்றாங்க, ஆனா ஹீரோவோட கையை வெளியே வரது கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு வழியா வெளியே அந்த கையை கொண்டு வந்துடுறாங்க. அப்பதான் சுசி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், அந்த உள்ளக்கிற அந்த பேட்டரி வந்து ட்ரிகர் பண்ணா இந்த சார்க்கு வந்து அழிச்சிடலான்னு ஒரு ஸ்மால் சைஸ் பேட்டரி வந்து ஹீரோட்ட கொடுத்து அந்த சார்க்கு மேல வச்சு பஞ்ச் பண்ண சொல்றான். ஹீரோவும் அந்த சார்க்கு மேல வச்சு பஞ்ச் பண்ணும்போது அது ஃபுல்லா ஷாக் அடிச்சு அந்த சார்க்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே சுருண்டு விழுக ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு ஹீரோ வந்து வெளியே வர ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாஸ் வந்து இன்னும் சாகல. அவன் வந்து பாத்தீங்கன்னா உங்க வேலையில போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மக்கள் வந்து யாருமே அவன் பேச்சு கேட்கல, ஏன்னா ஹீரோ சொல்றத கேட்போன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க இங்க வாழ்க்கையை அவங்க இங்கே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தேவையான சப்ளை எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு எல்லாரும் சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. அப்படியே ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அங்க லிஸ்ட்ல இருக்கிற எல்லா கோடியும் அளிக்கிறான். அது மூலியமா ஹீரோக்கு வந்து எல்லா விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து உங்களுக்கு என்ன ஆகணுமோ இந்த புக்கை வந்து எழுதுங்கன்னு சொல்றான்.
ஹீரோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு காமெடியன் ஆகும்னு எழுதுறான். அந்த சுசுகி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு டாக்டர் ஆகும்னு எழுதுறான். நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சூப்பர் ஹீரோ ஆகும்னு எழுதுறான். அப்படியே எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதோட இந்த படமும் இங்கேயே முடியுது.